எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணின்மணி சேனல். நான் உங்கள் பானுமதி. நான் 5 நாளும் 5 விதமான இட்லி ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புது விதமான இட்லி ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுவும் நம்ம காலையில் ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கும். இந்த இட்லியும் இதுலேயும் நான் பட்டாணி எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த இட்லிக்கு பேர் கட்லெட் இட்லி. இப்போ அது நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுவும் நம்ம காலையில் காலை உணவாக பிள்ளைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. வழக்கமாக பண்ணுற இட்லி மாதிரி இல்லாமல் இது நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு ஆட்டி எடுக்கிற இட்லி மாவு தான் இது. வழக்கமாக யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கேரட்டு 2-3 பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. பட்டாணியை ஊற வச்சு நல்லா அப்படி மசிகிற மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லாவே குழஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே தாளிக்கிற பொருள் ஐட்டம். நம்ம போடும்போது இது என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி ஊற்றுறதுக்கு ரொம்பவே தேவையான ஒரு பொருள் இந்த மாதிரி ஒரே மாதிரியான ஒரு பவுல் ஒரே மாதிரி இருந்தாலும் சில்வர் பவுல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு 4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் டம்ளர் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட் இட்லி பண்ண நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வைக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குவோம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்குவோம். வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்குவோம். பொடியாக நறுக்கிட்டு அந்த 2 தக்காளியும் இதில் போட்டுக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். லைட்டாக போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸு சேர்த்துக்குவோம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் நல்லா மசியெல்லாம் வேக வச்சுருக்கிற பட்டாணியை சேர்க்க போகிறேன். நல்லா மசிஞ்சிடணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடணும் பட்டாணி. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டாணியோடு சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான உப்பு மசாலாலாம் நம்ம சேர்த்துருவோம். கொஞ்சம் கரம் மிளகாய் தூள் போடுறேன். இப்போ சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம்.
அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொடியோட வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா கிண்டிடலாம். இப்போ மசாலா வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி இதை வச்சு இட்லி ஊற்றுறதுங்கிறத உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம். சைவமாக பண்ணுறதுனால நான் அந்த பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். இதையே நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இன்னும் இதில் பீட்ரூட் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இன்னும் வேணும்னா நீங்கள் நான்வெஜ்ஜாக கூட மட்டன், சிக்கன் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பீஸாக அந்த கிரேவி மாதிரி இந்த மாதிரி சேர்த்துட்டு கூட இந்த இட்லியை வந்து பண்ணி கொடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இது வச்சு இந்த கட்லெட் இட்லி செஞ்சு காமிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி சுருளை நல்லா கிண்டிடணும். நல்லா கெட்டியாகிற அளவுக்கு தண்ணி பதமாக இல்லாமல் இருக்கணும். நல்லா நம்ம கொஞ்சம் உருட்டுற அளவுக்கு நல்லா கெட்டியாக அதை வந்து நல்லா மசாலா பண்ணிடணும். மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ கட்லெட் இட்லி எப்படி ஊற்றுறதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பில் வந்து இட்லி சட்டி வச்சுக்குவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே தான் டம்ளரை வச்சு வேக வைக்க போகிறோம். டம்ளர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்குவோம். அப்போதே நமக்கு இட்லி வந்து ஒட்டாமல் வரும். அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆயில் தடவிக்கிடுவோம். கொஞ்சமாக மாவு உள்ளே ஊற்றுறோம். இப்போ வந்து மசாலாவை மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த டம்ளருக்குள்ளே வச்சுருவோம். இப்போ அது மேலே மாவை வந்து ஊற்றுவோம். இந்த மாதிரி நல்லா நிறைய ஊற்றிடலாம். கடைவி வச்சுருக்க டம்ளரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு உள்ளே ஊற்றிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து மசாலாவை எப்படி வைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கையில் நல்லா தடவிக்கிட்டு இந்த மாதிரி நெட்டு சைஸாக பிடிச்சிக்கணும். இந்த டம்ளரோட அளவுக்கு ஊற்றி வச்சுருக்க இந்த மாவை நம்ம இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வைக்கிறோம். எடுத்து நல்ல பாத்திரம் வந்து கீழே அமுங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறோம். ரொம்பவும் உயரமாக வேணாம், ஓரளவு மீடியமாக தண்ணி இருக்காப்புல இருந்தால் போதும். டம்ளர் நல்லா உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து மூடி போட்டு மூடி விட்டுருவோம். மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்திருக்கு. இட்லி நல்லா மேலே உப்பி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துருவோம். நல்லா இப்படி ஓரத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா இப்போ நல்லா எடுக்க வரும். கத்தியை வச்சு சுற்றியும் நல்லா அப்படி கீறி விட்டுட்டு நம்ம நல்லா உள்ளே வச்சு கீறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து கொட்டிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணணும்.
இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை இப்போ வந்து நம்ம ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே லைட்டாக பொரிச்சிட்டு எடுத்துடலாம். நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து வச்சிடலாம். லைட்டாக பொரிஞ்சால் போதும். இதை எடுத்துருவோம். இப்போ நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் இட்லி பொடி வந்து நான் இதில் வந்து தூவுறேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா தூவுங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் தூவுறேன். இந்த வாசத்துக்காக கொஞ்சம் தூவி விடுறேன். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ கட்லெட் இட்லி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கன்னின்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.